நம்ம ட்ரேடர்ஸுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே, நம்ம நெறைய எஃபர்ட் போட்டு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம டெவலப் பண்ணிடுவோம். இல்ல ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய படிச்சு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ட்ரேட் எடுப்போம். எடுத்தது பார்த்தா, அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட் நமக்கு அகைன்ஸ்ட்டா போகும். லாஸ் ஆகும். 2வது ட்ரேடும் அதே மாரி செட்டப்ப ஃபாலோ பண்ணுவோம். லாஸ் ஆகும். 3வது ட்ரேட் எடுப்போம். அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா, 4வது ட்ரேடு சேம் செட்டப் வந்தா கூட சத்தியமா யாருமே அத எடுக்க மாட்டாங்க. ஏன்னா, 3 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. 4வது ட்ரேடும் லாஸ் தான் வரும் அப்படின்னு நெனச்சு, அந்த ட்ரேட் எடுக்காம விட்டுருவோம். இல்லன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சும்மா நோட் மட்டும் பண்ணி வைப்போம். ஆனா, அன்பார்ச்சுனேட்லி அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 ட்ரேட் குடுத்த லாஸ விட இன்டூ 3 டைம்ஸ் இல்ல 4 டைம்ஸ் பெரிய ப்ராஃபிட்டே குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் நம்ம அத எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா, லாஸ்ட் 3 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுல, 4வது ட்ரேடும் லாஸ் தான் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பியிருப்போம். இதுதான் வந்து ரீசன்சி பயஸ் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர் இருக்கு. இது எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நமக்கு எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா எல்லாமே பெருசாக தான் தெரியும், கொஞ்சம் தள்ளி பாரு கொஞ்சம் நார்மலாக தெரியும்ட்டு. அதுதான் ரீசன்சி பயஸோட கோர் கான்செப்ட். நமக்கு மொத்தமாக இருக்கிற அந்த 50-100 ட்ரேடு கண்ணுக்கு தெரியாது. லாஸ்ட்டாக எடுத்த 3-4 ட்ரேட் தான் கண்ணுக்கு தெரியும். அந்த 3-4 ட்ரேட் நமக்கு ஃபேவரபுளாக போகலைனாலே நம்ம டிசைட் பண்ணிடுவோம், அடடா இந்த ஸ்ட்ராட்டஜி பூட்ட கேஸு, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஹியூமன்ஸோட டெண்டன்சியே அப்படி தான். ரீசெண்டாக நடக்கிற விஷயத்துக்கு எப்போவுமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். கிட்ட பார்க்குற விஷயத்துக்கு எப்போவுமே நமக்கு வந்து அது பெருசாக தான் தெரியும். ட்ரேடிங்கில் தான் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதும் பிரச்சனை, கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதும் பிரச்சனை. லாஸ்ட் ஒரு 3 to 4 ட்ரேட்ஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா, நம்ம ஒரு அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பயந்து எடுக்காமல் விட்டுருவோம். இதுவே லாஸ்ட் 3 to 4 ட்ரேட்ஸு ப்ராஃபிட்டபுளாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த கவுண்டமணிக்கு லாட்ரி டிக்கெட் அடித்த மாதிரி, இப்போ நான் எதையாவது வாங்கியே ஆகணுமே, அந்த தெரு என்ன விலை கேளு, இது என்ன விலை கேளுன்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருப்போம். ஏன்னா நம்ம கையில் வந்து ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருச்சாமா அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம். நினச்சிக்கிட்டு அவ்வளோதான் நான் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைப்போம். அவ்வளோதான் 6வது ட்ரேட்லேருந்து என்ன ஆகும், நம்மளோட ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ராஃபிட்டபுளாக 5-6 ட்ரேடு பேக் டு பேக் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுத்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு நம்மளே சூனியம் வச்சுப்போம். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸை பார்க்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னால் கடந்த ஒரு 3 ட்ரேடோ 4 ட்ரேடோ 5 ட்ரேடோ அந்த ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட பர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்காது. அட்லீஸ்ட் மினிமம் 50 to 100 ட்ரேட்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தான் நமக்கு உண்மையாலே அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் லாஸ்ட் 4 ட்ரேடோ இல்லை 5 ட்ரேடோ ஃபெயிலியர் ஆகுது, இல்லை உங்களுக்கு ஃபேவரபுளாக போகலை அப்படின்றதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒதுக்கி வைக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்த 50 ட்ரேடு நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டாலே போதும். பாதி பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி ஹாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. இந்த குரங்கு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தாவுறாங்க இல்லையா, தாவுறவங்க எல்லாருக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான்ப்பா லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் ட்ரேட் பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்குது, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வேறு ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகிறத தடுக்கணும்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா மினிமம் அதுக்கு 50 ட்ரேட் லாக்கிங் பீரியட் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்ததுன்னு வச்சுப்போமே, நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஹாப்பிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஓவரால் ரீசன்சி பயஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ட்ரேடிங் லாக் இல்லைனா ட்ரேடிங் ஜேர்னல் இருக்கணும். நீங்கள் வந்து உண்மையாலே அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை லாஸ்ட் 3 மாதம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், லாஸ்ட் 6 மாதம் கூட ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் இந்த ட்ரேடிங் லாக் அப்படின்ற ஒன்று நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கீங்க. அது எக்ஸலில் கூட இருக்கலாம், இல்லை நோட் புக்கில் இருக்கலாம், இல்லை டைரியில் இருக்கலாம். ஜஸ்ட் எவ்ரிடே ஓகே, இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி படி இந்த இடத்துல என்ட்ரு ஆகினேன், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகினேன், என்ட்ரி ப்ரைஸ், எக்ஸிட் ப்ரைஸ், பிஎன்எல், அவ்வளோதான். இதை எவ்ரிடே நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெமரி வந்து உங்கள் மெமரிக்குள்ளே இருக்கிற ட்ரேட்ஸை பார்க்காது, அந்த ட்ரேட் லாகை தான் பார்க்கும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 6 மாதம் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மெமரி எப்போவுமே லாஸ்ட்டு ஒரு 4-5 ட்ரேடை பார்க்கும். பட் ஆக்சுவல் உங்கள் கேல்குலேட்டிவ் மைண்ட் வந்து லாஸ்ட் 50 நாளோட ட்ரேடை பார்க்கும். அப்படி எடுத்து பார்க்கும்போது ஓகே, லாஸ்ட் 3 நாள் இது லாஸ்ட்டில் தான் இருக்குது, பட் அஸ்பர் மை ட்ரேடிங் லாக், அஸ்பர் மை ட்ரேடிங் ஜேர்னல் ஓவராலாக இது வந்து ப்ராஃபிட்டபிள் சினாரியோவில் தான் இருக்குது, இந்த லாஸ்ட் 3 நாள் ட்ரேடு வந்து எனக்கு பெருசாக பாதிக்காது அப்படின்றத நீங்கள் அந்த ட்ரேடிங் லாக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் கொடுக்கும், கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதனால தான் வந்து குருட்டாம்போக்கில் ட்ரேட் எடுக்காமல் ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக ட்ரேட் எடுக்கும் போது அதை இந்த மாதிரி மானிட்டர் பண்ணி எக்ஸில் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் டேரெக்டாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நீங்கள் பிரெயின் சொல்கிறத கேட்க மாட்டீங்க. லாஸ்ட் 3-4 ட்ரேட் லாஸ் ஆகிறது உங்களுக்கு பெருசாக இம்பாக்டே பண்ணாது. நெக்ஸ்ட்டு எனி ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு லாக்இன் பீரியட் வச்சுக்கோங்க. அடுத்த 50 ட்ரேடு நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களையே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா
50 ட்ரேட் நான் அதில் எடுக்கிற வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டு வேறு ஸ்ட்ராட்டஜியை பற்றி யோசிக்க மாட்டேன், ரிசர்ச் பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கன்விக்ஷன் இருந்தால் மட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போங்க. ஏன்னா இது வந்து ஒரு எல்ஐசி பீரியடில் வச்ச ஒரு லாக்இன் பீரியட் மாதிரி நினச்சிக்கோங்க. நமக்கு தேவை ட்ரேடிங்கில் எவென்ச்சுவலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்த 3 ட்ரேடு 4 ட்ரேடில் சம்பாரித்து நம்ம அம்பானி ஆக போகிறதில்ல. ஸோ ப்ராசஸ் ட்ரிவனாக ப்ராஃபிட்டபுளாக ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வேணும். அந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டு 5 வருஷம் 10 வருஷம் கூட தேவையில்லை. நமக்கு தேவை இந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் அடுத்த 50 ட்ரேடு எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் அஸ்பர் ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட். இதை நீங்கள் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு டிசிப்ளின் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூல் பேஸ்டுக்குள்ள அப்ரோச்சுக்குள்ளே வரும்போது இந்த ரீசன்சி பயஸை கொஞ்சம் கொஞ்சமாக நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம், ஒரு ட்ரேட் எடுத்து முடிக்கும் போது டிட் ஐ மேக் மணி, டிட் ஐ ஃபாலோ த ரூல்ஸ், இது ரெண்டு தான் உங்கள் மைண்டுக்குள்ளே கொஷின் வரும். ஸோ 90% ஆஃப் த கொஷின் எங்கே போகணுன்னா இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கா, ஆம் ஐ ரைட் அப்படின்ற ஒரு கொஷின் தான் போகும். அந்த கொஸ்டின்லேருந்து வெளியே வந்துட்டு டிட் ஐ ஃபாலோ த ரூல்ஸ், அவ்வளோதான் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு ட்ரேடிங் ரூல்ஸை ப்ராப்பராக அஸ்பர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அது இன்கேஸ் லாஸில் முடிஞ்சால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நிம்மதியாக தூங்குவேன். பட் ஒரு ட்ரேடிங் ரூல்ஸை நானே என்னோட ரூல்ஸை ஓவர் ரைட் பண்ணி நான் ஏதாவது பண்ணிவிட்டு ஓகே இன்றைக்கி லாஸில் முடிய வேண்டியது, நல்ல வேலை நான் ஓவர் ரைட் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ஆக்கிட்டேன் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சி சந்தோஷப்பட்டதே இல்லை. அந்த நாள் வந்து ப்ராஃபிட்டாக வந்தால் கூட என் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணலையே அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குமே தவிர ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்ற தாட் எனக்கு என்றைக்குமே போனது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அது ரொம்ப நாள் வந்து டிசிப்ளின் ட்ரேடர் மைண்ட் செட்லேயே என்னால் இருக்க முடியுது. ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸே வந்து நம்ம ப்ராஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ட்ரேடு முடிக்கும் போது அன்றைக்கி நான் எண்ட் ஆஃப் த டே நான் என்ன பண்ணேன், என் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் என்டர் பண்ணனா, என் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸிட் பண்ணனா, இஃப் எஸ் சூப்பர், உங்களுக்கு நீங்களே கிளாப் தட்டிக்கிட்டு ஒரு 10 மார்க் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ப்ராஃபிட்டோட அவுட்கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறதே நிறுத்திடுவீங்க. ஸோ ப்ராஃபிட்டோட அவுட்கம்மை நிறுத்திட்டாலே அது ப்ராஃபிட்டாக முடிஞ்சாலும் சரி லாஸாக முடிஞ்சாலும் சரி உங்களை சைக்காலஜிக்கலாக பெருசாக இம்பாக்டே பண்ணாது. ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருக்கேனா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணிட்டே போயிடுவீங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இந்த ரீசன்சி பயாஸ்ன்றது வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு பேரியர் இருக்கிற ஒரு விஷயம் எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே. அதை நம்ம ஓவர் கம் பண்ணால் தான் நம்ம ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக மாற முடியும். ஒன்ஸ் டிசிப்ளின் ட்ரேடராக மாறினா தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவே ஆக முடியும். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.